ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் கதவை திறந்து எல்லாரும் பார்த்தவங்களுக்கு இன்ப அதிர்ச்சி, பேரின்ப அதிர்ச்சிங்க. அதாவது ரெண்டு பேரும் கப்பல் உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. என் மேலே நீ சாய, உன் மேலே நான் சாய, இந்த சாயெல்லாம் இருக்கட்டும், எல்லோரும் இருக்காங்க கொஞ்சம் பாருங்கப்பா அப்படின்னாங்க. உடனே திரும்பி பார்த்த உடனே கொஞ்சம் இல்லை அங்கிள், இல்லை ஆண்டி அப்படிங்கிற கதையாக நவுந்து நின்றுட்டு, அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், சாரிங்கன்னு சொல்லிட்டாங்க. இது இப்போ தான் தெரியுதா, பனிக்கரடி உள்ளே நுழைஞ்ச மாதிரி இருக்குது, 3 பேர் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிட்டு வெளியே வந்தால், குடும்பமாக சேர்ந்து ஒன்றாயிட்டீங்க, இதுக்கப்புறம் நான் இருக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இடையில உள்ள ஆள் சொல்கிறாங்கங்க. யாருன்னு பார்க்குறீங்களா, நம்ம ஜெனியோட அம்மாவோட ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு வழியாக ஒன்றா சேர்ந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டாங்க. யார் சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா, நம்ம பாக்கியா சொல்கிறாங்க, நம்ம ஜெனியோட அம்மாட்ட. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு ஜெனி வரல வீட்டுக்குன்னு சொல்லி கேட்க, எல்லாரும் கொஞ்சம் அப்படியே அந்த நிமிஷம் டக்கு பக்குன்றது, ஏமா சேர்ந்துட்டாங்களா அப்புறம் வராமல் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க, ஜெனியோட அம்மாட்ட. அவங்களும் கண்டிப்பாக ஜோசப்ட்ட சொல்லிட்டு கூப்பிட்டு போகலாம், வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. ஜோசப் அங்கே போனால் மூக்குறந்த கோழி மாதிரி ஒரு கத்துன்னு கத்துறாரு. அடப்பாவி, என்னையா இப்படி கால்னு கத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வழியாக சமாளிச்சு, நீங்கள் பண்ணாத தப்பா நான் அவங்கள திருத்தலையா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் செலியனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாங்க, வாழ்க்கைனா தப்பு பண்ணுறதும் தப்புல ஒரு மன்னிப்பு இருக்கிறதும் ஒரு அவசியம் தானே. அதுக்கப்புறம் ஒரு வழியாக மன்னிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே வராங்க. இங்கே பார்த்தா கோபி பாக்கியாவை குறை சொல்கிறதே ஒரு வேலையாக வச்சுருக்காரு. என்னைக்கு தான் லைஃப்பில் பாக்கியாவை புரிஞ்சுக்க போகிறாரோ அது தெரியலப்பா. நம்ம கோபிக்கும் பாக்கியாவுக்கும் இருந்த கெமிஸ்ட்ரியை விட ராதிகாவுக்கும் பாக்கியாவுக்கும் தாங்க அதிகமாக கெமிஸ்ட்ரி இருக்குது. விடுங்க, அவங்க பசங்களை எங்கேயோ கூட்டு போகிறாங்கன்னு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.